ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வரலட்சுமி நோன்பு. அதுக்காக இன்றைக்கி நாள் அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கிறோம். பாருங்கள், அம்மனுக்கு பிரசாதமாக கேசரி வச்சுருக்கேன். வச்சு இன்றைக்கி அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்க போகிறோம். அம்மாவை அழைச்சி வீட்டில் வச்சாச்சு. பாருங்கள், முதல் நாள் அழைச்சி இப்படி வச்சிடணும். பாரி போட்டிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி பாரிக்கும் அம்மா அழைச்சதுக்கும் பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக பிடிச்சி வைக்கணும். இது கலசம். மொத்தம் 3 பாரி போட்டிருக்கு. நாளை காலையில் வரலட்சுமி அம்மனுக்கு பூஜையெல்லாம் செஞ்சு விரதம் விடணுங்க. இது அரிசி, இது அம்மனுக்கு சாரி, ப்ளவுஸு, கண்ணாடி வைக்கணும், வளையல் எல்லாம் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். சீப்பு, பவுட்ரு, கிளிப்பு எல்லாமே அம்மனுக்கு வைக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு, சுமங்கலி பூஜைங்க. அதுக்கு பாருங்கள், அம்மன் அலங்காரம் பண்ணியிருக்கேன். நானே அம்மனுக்கு அலங்காரம் பண்ணேங்க. அலங்காரம் நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. இனி சுமங்கலி வர்ற சுமங்கலிகளுக்கு ப்ளவுஸ் எல்லாம் கொடுக்கணும். பாரி போட்டிருந்தேன். இது அம்மனுக்கு பிரசாதம். சுண்டல் பண்ணியிருக்கேன், சக்கரை பொங்கல், இது மோதகம். இது கலசம் வச்சுருக்கேன். இது நோம்பு கயிறு, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு இது மாவிளக்கு வச்சுருக்கேன். அம்மனுக்கு பானக்கம் கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு படியில் உப்பு, இன்னொரு படியில் அரிசி வச்சுருக்கேன். இது சுமங்கலிகளுக்கு கொடுக்குறதுக்காக இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். பொருள்லாம் இந்த தடவை பாஸாக வாங்கினேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.